இதே போல ஒரு பீல அரி பறக்க நான் பார்த்ததே இல்லை. சரிங்க, நல்லா இருக்க. இவ என்ன பிச்சைட்டு எடுக்க வச்சாம விடமாட்டா போல இருக்கு. நல்லா இருக்குல்ல. 5 அணை எடுத்து 5 அணை பார்த்து வச்சுட்டு அந்த நாளை நமக்குவே எடுக்கணும். என்ன 40 வயசு ஆச்சு, இப்பழக முன்னுக்க தொடங்கி இருக்கு. நமக்கு இதெல்லாம் இப்ப தேவைதான். நான் யாராவது பார்த்தா என்ன சொல்லுவேன்? நான் செல்லியவன் 1000 சொல்லுவேன். நீங்க பிச்சைக்காரல போல் நடக்குது, ஏன்னா நாங்களும் பிச்சைக்காரல போல் நடக்கங்க. அது சரிதான். அழகா சென்னை இந்த பிச்சைக்காரன் வேலை இது கொண்டு வரதாக 3 நேரம் விட்டு விழுங்கிக்க, ஞாபகம் வச்சுக்க. நீங்க இந்த அம்மி விழுங்கின பூதம் போல இருக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் பணம் இல்லை, நல்லா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை இருந்தா தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பிள்ளைய உங்களை அப்பான்னு கூப்பிடாது. ஓ, அதுவும் தின்னது எள்ளிடல யார்கிட்ட தலைய போல தானே இருக்க மக்களாம். டேடின்னு தான் கூப்பிடும். டேடி டேடி. இது நமக்கு தேவை தானே. என்ன அவி அப்பான்னு விழிச்சா போதும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மைதான், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு வீடையும் வச்சு வந்து 3 நேரம் சோரம் போட்டு வளைக்கையும் இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாதுதான். ஊர் ஓடம்பு ஒத்து ஓடணும் பார்த்துக்கிடுங்க. உண்மைதான், ஊர் அம்மனமா ஓடணும், நம்மள அம்மனமா தான் ஓடணும். இதை சொல்லி சொல்லி தானே ஆம்பளை வாய் அடைச்சதியா. அப்புறம் நகை கடையில புதிய மாடல் நகை எல்லாம் வந்துருக்கான் பார்த்துக்கிடுங்க. என்னடா இன்னும் அந்த பக்கம் போவே இல்லையான்னு பார்த்தேன். 200 ரூபா விலை குறைஞ்சிருக்கேன். நான் ஒன்று பார்த்து வச்சுட்டு வந்தேன். நமக்கு அதை வாங்கணும். என்ன நானே விச வேண்டி தின்னு பைசா இல்லாம ஓட்ட நிக்கிற தச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்ப இதெல்லாம் கேட்க எப்படிதான் மனசு வருது? நீ சொல்லி சரிதானே, நம்மள 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். இப்ப கிடைச்சிய பணத்துல எல்லாம் செலவு பண்ணி அதில் கட்டி கொடுக்காண்டாமா? இனி பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பட்டினி கிடக்க முடியுமா? உண்மைதான், இனி பிள்ளைகளை கட்டி கொடுக்க சுட்டி பட்டினி கிடக்க முடியாது. ஆமா, இதெல்லாம் வேண்டு வேண்ட பணம் யாது? அது நீங்க வட்டி கட்ட பணம் வச்சிருந்தே இல்ல? ஆமா, அதை எடுத்துதான் துணி வாங்கினே. நல்ல பண்டாட்டி, எனக்கு அடி வேண்டி தரணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமா, அப்ப வட்டி பணம் கட்டாண்டாமா? எல்லா மாசமும் கிட்ட தானே செய்தி. 2 மாசம் கிட்ட இல்லைன்னா ஒன்றும் செய்யாது. உண்மைதான், எல்லா மாசமும் வட்டி கட்டி நம்ம என்னத்தை கண்டான். ஆமா, இனி வட்டிக்காரன் வீடு கட்டி வருவாங்க. வரட்டு நம்ம கேட்ட உடனே ஒன்றும் பணம் ஒன்றும் தரையில இல்ல. உண்மைதான், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கியா கல்வி. எத்தனை நாள் நம்ம அவனுக்கு பின்னாடி நடந்தா? உண்மைதான், இனி பணத்தை திரும்ப வாங்க. இனி அவன் கொஞ்ச நாள் நம்ம பின்னாடி நடக்கட்டும். இவன் நம்மளை பெட்டிகள் வச்சாத விட மாட்டான்னு தோணுது.